ஃபேமிலிஸே 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எங்க தாத்தா மறுபடியும் செத்து போயிடாரு ஃபேமிலிஸே. ஒரு 4000 மட்டும் போட்டு விடுறீங்களா? நாளைக்கு காலையில குத்துறேன் ஃபேமிலிஸே. நம்ம கிட்ட ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு ஃபேமிலிஸே. முதல்ல ஒரு 1000 ரூபாய் போட்டு விடுங்க ஃபேமிலிஸே, அப்புறம் பாருங்க ஃபேமிலிஸே. இப்பதான் தளபதி அண்ணா கிட்ட பேசிட்டு வரேன் ஃபேமிலிஸே. எனக்கு தனியா ஃபிளைட் டிக்கெட் போட்டு நான் மலேசியா கூப்பிட்டுருக்காரு ஃபேமிலிஸே. ஏன் ஃபேமிலிஸே, நான் மட்டும்தான் ஸ்கேம் பண்றேனா? வேற யாருமே ஆன்லைன்ல ஸ்கேம் பண்ணலையா? நிறைய பேரு பெட்டிங் கேம் ஆப்பை வந்து ப்ரமோட் பண்றாங்க, நான் மட்டும் ப்ரமோட் பண்ணா தப்பா? நான் ஒன்னும் ஸ்கேம் பண்ணல ஃபேமிலிஸே, நீங்களா ஏமாத்திட்டீங்க. வணக்கம் மக்களே. 3-4 நாளாவே இந்த கொடுவை அன்புன்ற பையன் தான் வந்து ஆன்லைன் முழுக்க ஃபேமஸ். 15 லட்சம் கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்து ஸ்கேம் பண்ணிட்டான், கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க, நிறைய பேர் வீடியோ அதை பத்தி போட்டிருக்காங்க. அந்த பையன் அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ வேற கொடுத்துருக்கான். நான் வந்து ஸ்கேம் பண்ணவே இல்லை, ஒரு சில இஷ்யூ வந்து நடந்து போச்சு, ஆனா நான் வந்து ஸ்கேம் பண்ணல, நான் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணேன், நான் வந்து யாரையும் ஸ்கேம் பண்ணல அப்படின்னு சொல்றான். அவன் எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியல. ஏன் இத்தனை பேரை ஏமாத்தி அந்த பையன் ஸ்கேம் பண்ணது தப்புதான். ஆனா இவ்வளவு முட்டாளா இருக்குமே, அப்ப நம்ம அவ்வளவு பெரிய கம்பெனியான அமேசான் பிளிப்கார்ட்லயே ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணா செங்கல்ல வச்சு அனுப்புறானுங்க, லேப்டாப் ஆர்டர் பண்ணா வெறும் லேப்டாப் சார்ஜ் மட்டும் வச்சு அனுப்புறானுங்க. இப்படி இருக்கும்போது அவ்வளவு பேர் நிறுவனமே நம்மளை ஏமாத்தும் போது இந்த பையன் யாருன்னே தெரியல, 15 வயசுல 15 லட்சம் சம்பாதிச்சிருக்கான். டே தம்பி, 29 வயசுடா, தப்ரா மீசெல்லாம் வெள்ள முடி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நானும் சேர்த்து வச்சிருக்கேன், ஒரு 12,54,000 இருக்கும். 29 வயசு ஆகுதுடா, அம்புட்டும் கடன்டா தம்பி. அதான் என்னால சேர்க்க முடிஞ்சது. மக்களே, இனிமே வாச்சம் உஷாரா இருங்க. எவன் உண்மை எவன் ஃபேக்கு எதுவுமே தெரியாம பிளைண்டா ஆன்லைன்ல போயிட்டு யாரையும் நம்பாதீங்க. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.